ஸோ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன் அப்படின்னு வசனம் சொல்லுகிற நெகேமியா 8:10. அதே போல் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நாம் பலனையும் பெற்றுக்கொள்கிறோம், நோய்களிலிருந்து விடுதலை ஆகிறோம் என்பதையும் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆரோக்கியத்துக்கு நேராக நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களையும் நம்மால் வழிநடத்த முடியும். நாம் எவ்வளவு பணிகளை செய்தாலும், கொடைகளை கொடுத்தாலும் பலிகளை அல்ல, கீழ்ப்படிதலையே கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் எப்பொழுதுமே மறக்காம, ஸோ என்ன புண்ணியங்கள் செய்தாலும் நன்மைகள் செய்தாலும் கூட ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல், அவருடைய கட்டளை கற்பனைகளுக்கு. ஸோ அப்போ தான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் விலக்கி கொள்ள முடியும். இந்த வார்த்தை பொய் சொல்லாது. என் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொண்டு கொடுத்தது. இன்றைக்கு நாம் அவருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாமும் இதை கேட்டு தெரிந்து கொள்ள சில நேரங்களில் நமக்கே தெரியாது எதனால இது வந்தது என்று. ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம், கேட்கும் பொழுது அவர் சொல்லிக் கொடுப்பார். சில நேரங்களிலே சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதித்திருப்பார் நமக்கு, நாம் கர்த்தருக்குள் நடப்பதற்கு. அதையும் நாம் அறிந்து நாம் கர்த்தருக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.